ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிபடி, ஹவ் ஆர் யூ? எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் வறுவல் எல்லாருமே செஞ்சுருப்பீங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி முட்டை போட்ட பீட்ரூட் வறுவல் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட், பெரிய வெங்காயம், உப்பு, கடுகு, முட்டை, எண்ணெய், கருவேப்பிலை, ஜீரகம், மஞ்சள் பொடி, மிளகு பொடி, சிறிய வெங்காயம், பூண்டு, தேங்காய். இனி என்ன பண்ண போகிறோன்னா, வானல் எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு இது இவ்வளோத்தையும் அதில் போட்டு வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் இதில் இருக்க பொருட்களை எல்லாம் அரைச்சிட்டு வரலாம். வாங்க அரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இனி மூடி போட்டாச்சு. இனி அரைச்சிட்டு வரலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி சூடாகியாச்சு. எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடாகணும். கடுகு போடணும். கடுகு பொட்டியாச்சு. உள்ளி, பெரிய வெங்காயம், நல்லா வதக்கணும். அப்புறம் உப்பு, வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் பீட்ரூட், கருவேப்பிலை போட்டாச்சு. பீட்ரூட்டு போட்டாச்சு. நல்லா வதங்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைனலி தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் எல்லாம், அதை போட்டாச்சு. முட்டையும் இந்த அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் துருவலுக்கு கூட ஆட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியல, அது உடச்சி வீழ்த்தும்போது நான் வீடியோ எடுக்கலை, சாரி. நீங்கள் உங்கள் வீட்டில் பீட்ரூட் எப்படி கூட்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் வைப்போம். இனி 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அடுத்தது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இனி திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பர்! பீட்ரூட் முட்டை பொரியல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாய்.